இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கு கர்த்தரை நோக்கி யோபு சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு முன்பாக யோபு இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு மறு உத்தரவாக யோபு சொல்கிறாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அது ஒருபோதும் தடைப்படாது. அதை தேவன் நமக்காக செய்து முடிப்பார் இல்லையா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னே தாவீது சொல்கிறார் இல்லையா. அதுபோல் சகலத்தையும் அவர் செய்ய வல்லமுள்ளவர் என்பதை யோபு அறிகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஏன்னா அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் அப்படின்னு யோபு கர்த்தரிடத்தில் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்னா, யோபு தனக்குரியவைகளை எல்லாவற்றையும் அவர் இழந்து போகிறார். அவருடைய சரீரத்திலையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனத்தினால இருக்கிறார் இல்லையா. கொப்பளங்கள்னால நிறையப்பட்டு இருக்குது. அவர் சாம்பலில் ரெட்டு ஒடுத்தி தன்னை தாழ்த்தி அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் சிநேகிதர்கள் அவருக்கு விரோதமாக பேசும்போது அவரும் என்ன சொல்கிறார், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததெல்லாம் இந்த நேரத்தில் நான் அழைப்பினேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் சொல்கிறாரு. அதனால் கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லணும்னு யோபு கர்த்தரிடத்தில் சொல்கிறார். என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறதுன்னு சொல்கிறார். யோபுவின் கண் கர்த்தரை கண்டது அந்த நாளில். அதனால் அவர் இப்பொழுதும் நீர் என்னை காணும்படியாக வைத்திருக்கிறீர், அதனால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த மாதிரி சாம்பலில் ரெட்டுடுத்தி உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோபுவோடு பேசுகிறார். கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லி அந்த சிநேகிதர்களுக்கு ஒரு கட்டளை போடுறார் கர்த்தர். என்னென்னா, யோபுவுக்காக நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆடுகளையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்கிறார். அப்படி கர்த்தர் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, யோபுவுக்காக அந்த காளைகளை பலியாக செலுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் தேவன் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஏன்னா மனுஷனாலே இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்னே மார்க் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன்னா தன் சீஷர்களிடத்துல சொல்கிறாரு, ஒட்டகம் கூட ஊசி காதில் நுழைஞ்சிடும், ஆனால் பணக்காரர்களால் செல்வந்தர்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுவார். அப்போது கூட இருக்க சீஷர்கள் கேட்பாங்க, அப்போ யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும், யார் தான் தேவ ராஜ்யத்தில் வர முடியும்னா, தேவன் மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அவர் நினச்சா யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், யாரையும் ரட்சிக்க முடியும். ஏன்னா கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா. அவர் ஏன்னா மார்க் 18:14 பார்க்குறோம். இங்கே சாராளை குறித்து சொல்லப்படுது. சாராளுக்கு ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்பி வரும்போது ஒரு குமாரன் உன் கையில் இருப்பான்னு தேவ தூதன் சொல்லும்போது அவள் நகைக்கிறாள். ஆனால் சொன்னபடியே கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை கொடுத்து அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடும்படியாய் கட்டளை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அதனால் தேவன் அன்னைக்கு அவங்களுக்கு பிள்ளை பிறக்காத மலட்டு தன்மையில் அவங்க இருக்காங்க. அந்த பெண்களுக்கு வருகிற அந்த வழிபாடுகள் அவங்களுக்கு நின்று போயிடுச்சு. அதே போல் ஆபிரகாமுக்கும் பலன் இல்லை, ஆனால் அந்த முதிர் வயதிலையும் கர்த்தர் வாக்குறுத்தியதை நிறைவேற்றினார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. எபிரேயர் 4:12-13 பார்க்குறோம். ஏன்னா நம் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமுள்ளதாக இருக்க, அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாயும் அது கருக்கானதாயும் அது மனுஷனுடைய ஆத்துமா ஆவி கணுக்கள் ஊன் எல்லாவற்றையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குத்துகிறதாகவும் இருக்குது. அது இருதயத்தின் நினைவுகளையும்
மனுஷனுடைய யோசனைகளையும் அது வகையறுக்குது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று வேதவசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் எல்லா மனுஷரும் தேவனுக்கு இந்த உலகத்தில் செய்கிற காரியத்துக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றே பார்க்குறோம். எரேமியா 32:17 பார்க்குறோம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினால் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை நீர் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் சகலத்தையும் உண்டாக்கி ஆள்கிறவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானராக இருக்கிறார். ஏசாயா 46:10 பார்க்குறோம், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதற்கொண்டே உங்களுக்கு அறிவிக்கிறேன்னே சொல்கிறார். அதனால் என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானதை நான் செய்வேன்னே சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு நடந்து வருகிற காரியங்கள் நமக்கு அச்சத்தை தரலாம். ஆனால் கர்த்தர் எதை நம் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். அவருடைய ஆலோசனை நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சித்தத்தின் தேவ சித்தம் இன்னதென்று நாமும் அறியணும். அதன்படி நாம் நடக்கும்போது அவர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை அவர் வழிநடத்துவார். அவர் சித்தத்தை நமக்குள் நிறைவேற்றுவார். எபேசியர் 1:14 பார்க்குறோம், கிறிஸ்துவ மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு அது தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்புகிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நாம் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம். அதனால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, பிதாவாகிய தேவனால் வலக்கரத்தினாலே எழுப்பப்பட்டார் இல்லையா, இன்றும் அவர் பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறது போல நமக்கும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தான் நம்மை முன்குறித்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன்னா தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்திருப்பார். இருதயத்தின் அந்தரங்கங்களையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்னு சங்கீதம் 44:21 பார்க்குறோம். ஆனால் அவர் சகலத்தையும் ஆராய்ந்து விசாரித்து அறிந்து நம் இருதயத்தினுடைய காரியங்கள் அந்தரங்கங்களை எல்லாம் அவர் அறிவார். நீதிமொழிகள் 19:21 மனுஷருடைய இருதயத்தின் நினைவு அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். நாம் எவ்வளோதான் நம் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் என்ன யோசித்து நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அது நிலை நிற்கும். அதே போல் ஏசாயா 43:13 சொல்கிறாரு, நான் உண்டாகிறதுக்கு முன்னும் நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் கையில் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவர் என்ன செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வார். அதை செய்கிறத தடுக்க ஒருவனாலும் முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் மோசேக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 14:27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? எல்லாவற்றையும் அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் இல்லையா. எது எப்பப்போ எந்தெந்த காலத்தில் நடக்கணும் என்பதை அதை யாராலும் வியர்த்தமாக்க முடியாது. அதே போல் அவர் கையை நீட்டும் போது அதை ஒருவனாலும் திருப்பவும் முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. தானியேல் 4:35 பார்க்குறோம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு அதிகாரமே கிடையாது இல்லையா. அவர் சர்வத்தையும் ஆள்கிறவர். அவர் தமது சித்தத்தின்படி சர்வ சேனையும் உண்டாக்கியிருக்கிறார். அதனால் பூமியுடைய வாழ்கிற மக்கள் எல்லாம் அவருக்கு பொருட்டாக அவர் எண்ணவில்லைன்னு பார்க்குறோம். பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கொண்டு வேதவசனம் சொல்லுது. அதனால் ஒன்றையும் நாம் கூட்டவோ அதிலே ஒன்றும் குறைக்கக்கூடாது. மனுஷன் தன்னுடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படியாக தான் தேவன் இப்படி செய்து வருகிறான்னு பார்க்குறோம். சங்கீதம் 139:2 என் உட்காரதிலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் அவர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார்னு தாவீது சொல்கிறார். அதனால் நம் உட்காருதல், எழுந்துக்கிறது, யோசிக்கிறது, நடக்கிறது சகலத்தையும் நம்ம போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் தேவன் இடத்துல நம்முடைய காரியங்களை கொடுக்கும்போது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஏன்னா பிதாவாகிய தேவனிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை போய்
ஜெபம் பண்ணுகிறார் இல்லையா, ரத்த கண்ணீர் வடித்து அவர் ஜெபிக்கிறாரு. மார்க் 14:36 பாருங்கள், அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த மரணம் என்னும் பாத்திரத்தை தன் சரீரத்தில் அவர் சுமக்கிறார் இல்லையா, அது உமக்கு சித்தமானால் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு தன் காரியங்களை அந்த மரணத்தையும் அவர் ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா. அதுபோல் இன்றைக்கும் தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்புவிப்போம். அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நன்மை செய்ய கரத்தை நீட்டும் போதும் அதை மடக்கத்தக்கவன் யார், அவரை விசாரிக்கத்தக்கவனும் ஒருவனும் கிடையாது. அதனால் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும்போது தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை நாம் விசுவாசிப்போம். தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமீன்.